Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கமாண்டோட ரிப்ளை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒருத்தங்க வந்து ஒரு மெஷர்மென்ட் ஒன்னு சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுங்க அந்த மெஷர்மென்ட்ல அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் पर्सनலா ஒருத்தருக்காக போடுற வீடியோ தான் இது. சோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் அது எதனால ஆகுது அப்படிங்கற ரீசன்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அவங்க அனுப்பின மெஷர் படி பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் 37 இருக்கிறவங்களுக்கான ப்ளவுஸோட மெஷர் தான் இது. ஆக்சுவலி வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இறக்கம் வந்து நீங்கள் போடல, அதாவது ஃப்ரண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம்ல. நான் என்னோட ப்ளவுஸ்ங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் ஹைட்டை நம்ம மெஷர் எடுத்துப்போம், அந்த மெஷர் நீங்கள் போடலை. பட் நான் வந்து தோராயமாக இப்போ 37 சைஸ்க்குனா நம்ம எவ்வளோ போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போடுறேன். ஸோ இது நான் வந்து பர்டிகுலராக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு யாருக்கும் கட் பண்ண முடியாது அப்படின்றதால இது ஒரு லைனிங் வச்சு தைக்க வேண்டிய சாரியோட ப்ளவுஸ் அதில் போடுறேன். நீங்கள் வந்து லைனிங் வச்சு தைக்கிற ப்ளவுஸில் இருந்தால் ஃபஸ்ட் வந்து லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸில் கட் பண்ணிக்கோங்க. அது என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். பேக் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு திரும்பவும் ஃபோல்டிங்காக 1.5 இல்லைனா 2 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் கோட் போட்டாச்சு. பேக்கோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 13 இன்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே வேணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 13.5 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 13.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷோல்டர் அளவு அவங்க கொடுத்துருந்த ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச் கொடுத்துருந்தாங்க. இந்த 14ன்றது அவங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 14 கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர் வந்து 37க்கு நீங்கள் சுடிக்கு வேணும்னா வைக்கலாம், பட் ப்ளவுஸுக்கு நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ நெக்கோட இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்கோட இறக்கம் 8.5 இன்ச்சு அப்படின்னும் போது நம்ம ஷோல்டரை வந்து 5.5 இன்ச்சு இல்லைனா 5.25 வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 5.25 வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ ஷோல்டரோட அளவு வந்து 5.25. 14 கொடுத்ததுல நான் ஏன் ஷோல்டரோட அளவு 5.25 வச்சேன் அப்படின்னா நெக்கோட இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஷோல்டரோட அளவு அதிகமாக்கிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் சுத்தமாக ஃபிட் ஆகாது. ஸோ 5.25 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் மெஷர் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஷோல்டர் வைக்கிறோம்ல அதை விட ஒரு 1/2 இன்ச்சா அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக போடுவாங்கன்னா நம்ம ஷோல்டர் வைக்கிற அதே அளவு கூட எடுக்கலாம். பட் வந்து இது நம்ம எப்படியும் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ நான் மார்க் பண்ணுறேன், ஏன்னா நம்ம பர்ஃபெக்டான ஆமோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே 5.25 வச்சாலும் அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட அகலம் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். 37 சொல்லியிருக்காங்க, செஸ்ட் ரவுண்ட் 37 சொல்லியிருக்காங்க. ஸோ 37ஓட நம்ம ஒரு 6 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். +6 அப்படின்னா +6 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43 வரும். ஸோ 43ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளோட மெஷர். 10.25 வரும். ஸோ இந்த அகலம் வந்து நம்ம 10.25 வைக்கணும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா செஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்காங்களா பஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ ஓரளவு பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து 11 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக வந்து செஸ்ட் மெஷரை விட 2 இன்ச்சு அவ்வளோதான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10.25 வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். 37, 38 மெஷருக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 37, 38 மெஷருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் 11 இன்ச் நமக்கு தேவையான அகலன்றது வந்து நான் 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். எப்போவுமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஹிப் மெஷர் வந்து இந்த டைமில் மார்க் பண்ணி கட் பண்ண மாட்டேன், லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஆமோலோட மெஷர் நம்ம பார்த்துடலாம். ஆமோல் வந்து நான் as usual சொல்கிற மாதிரி 1 இன்ச் வச்சு இங்கே பாருங்கள் இந்த கார்னர் இருக்குல்ல, இங்கே வந்து அந்த ஒன்னோட இது டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷேப் போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இது ஒரு 1 inch கேப் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஷேப் போட்டாச்சு, ஆமோல் ஷேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இதில் வந்து 6 inch ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த 6 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5 inch வரும். அந்த 1.5 inch வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிடலாம். எதுக்காகனா இங்கே நம்ம தையல் போட்டுருவோம். இது வரைக்கும் நம்மளோட ஆமோலோட அளவு கிடைக்கணும். இதை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆமோலோட அளவு கிடைக்கணும். அவங்க அனுப்பியிருக்கிற நான் வந்து சைடில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை போடுறேன். ஸோ அவங்க அனுப்பியிருக்கிற ஆமோலோட மெஷர் பார்த்தீங்கன்னா 17 inch. ஸோ 17 inch அப்படின்னா அது வந்து எப்படி நமக்கு மெஷர்மெண்ட்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 divided by 2. ஸோ 17 divided by 2னா 8.5. ஸோ இப்போ நான் இங்கே இது எதுக்கு லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே நம்ம தையல் போட போகிறோம், இங்கே தையல் போட போகிறோம். இதுக்குள்ளே நமக்கு அந்த 8.5 inch வரணும். ஸோ வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படியே அந்த டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 8.5 வருது. ஒரு பாயிண்ட் கூட நமக்கு மிஸ் ஆகலை. ஸோ 8.5 கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் இதை போடுறீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா மேபி நீங்கள் வந்து இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக போடாமல் இருந்திருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் கேப் வரணும், அப்போ தான் நமக்கு வந்து ஆமோல்ஸ் இருக்கும், எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மெஷருக்கு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு 5.25 வச்சுருக்கேன். ஆமோல் அளவு வந்து 6.25 வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஃபோல்ட் பண்ணி 11 inch வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆமோல் கேல்குலேஷன். இப்படி தான் கேல்குலேட் பண்ணோம். ஆமோல் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் சுடிக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும், பட் நம்ம இது வந்து ஆமோல் எப்படி இருக்கோ அதே மெஷர் இருக்கும். சுடின்னு வரும்போது நமக்கு ஆமோல் மெஷரை விட ஒரு 1/2 inch அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம நெக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 inch வைக்கிறேன். ஸோ வைடாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2.25 வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸாக போடுவீங்க அப்படின்னா 2.5 inch வச்சுக்கோங்க. நான் இதில் 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 சொன்னீங்களா, அதே 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கை வந்து அதிகமாக்காதீங்க. ஏன்னா இங்கே தையல் போடுவோம், இங்கே கொஞ்சம் கிளாத் போகும். ஸோ காம்பன்சேட் ஆகிடும். 8.5 அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் ரவுண்டாக இருந்ததுன்னா ரவுண்டு, இல்லை நீங்கள் என்ன ஷேப் போடுறீங்களோ அந்த ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பேக்கு இந்த மெஷருக்கு. இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் மெயினாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வேணும். ஃப்ரண்ட் ஹைட் எப்படி எடுக்கணுன்றதை நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சா எப்படி ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம், அப்படி இல்லைனா பாடிலையும் எப்படி ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம், நான் பாடியில் எப்படி மெஷர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். அதில் செக் பண்ணி பார்த்து ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துக்கோங்க. ஒரு ஜென்ரலாக வந்து இந்த சைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இல்லைனா 12.5 அளவுக்கு கண்டிப்பாக வரும். 12 or 12.5 கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து பாடியை பொறுத்தது. நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 12.5 வச்சு போடுறேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து இந்த மெஷரை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலை. ஸோ நான் 12.5 வச்சு போடுறேன். ஏன் 12.5 வச்சு போடுறேன் அப்படின்னா 12 12.5 கண்டிப்பாக வரும் 37 or 38 சைஸ்க்கு. ஸோ அதனால் 12.5 வச்சு போடுறேன். அந்த 12.5 வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆமோல் மெஷரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்கே வச்சோம்ல, பேக்கில் வச்சோம்ல, அதே அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் நான் போட்டுட்ருக்கேன். இதே மெஷரை நீங்கள் பேக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, நானும் நிறைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 inch சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் இறக்கமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் போட்ட மெஷரை விட ஒரு 1/4 inch அதிகமாக எடுத்துக்கிறேன். 6.25. இப்போ ஃப்ரண்ட் நெக் ஷேப்பு. இப்போ ஃப்ரண்ட் ஆமோல் ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியே வந்து போடுவோம்ல. ஸோ ஓரளவுக்கு வெளியே வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கேப்பு. இதில் அந்த அளவுக்கு இருக்காது, 3/4 inch அளவுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் வெளியே வரும். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம பட்டிக்கான ஷேப் கொடுக்கணும். பட்டிக்கான ஷேப் கொடுக்குறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஹைட் இல்லாமல் தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். மேபி இதை விட அதிகமாக கூட வரலாம். 12.5 தான் வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு இதை விடவுமே இறக்கமாக வரும். ஃப்ரண்ட் ஹைட்டு பேக் ஹைட்டை விடவுமே ஃப்ரண்ட் ஹைட் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ இது நம்ம பட்டிக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டிக்கு மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல, நெக் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆமோல் சைடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இதுக்கும் பேக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ரண்ட் ஹைட் இல்லை அப்படின்றதால நான் வந்து ஜென்ரலாக நம்ம இப்படி தான் வைப்போம். அந்த மாதிரி நான் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இங்கே 1 இன்ச் எடுத்துகிட்டு ஷேப் போட்டுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அந்த இடத்துல வரும்போது கப் ஷேப் பெருசாக தெரியணும் அப்படின்றவங்க இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் கப் வந்து ஷேப் கொஞ்சம் பெருசாக எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஷேப் போட்டாச்சு. இது ஓவரால் வந்து நம்ம மார்க்கிங் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த மெஷரில் நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு போட்டுட்டேன். இனி வந்து ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவும் பட்டியும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்டர் இருக்கிற பக்கம் எடுத்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்லீவோட இறக்கம் 6 இன்ச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அடித்து டர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்க, நார்மல் கிளாத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு கீழே விட்டுருங்க. 1 இன்ச்சு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதை அடித்து டர்ன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 6.5 சொன்னாங்கல்ல, தையலுக்காக இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 7 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம் ஷேப் போடுறதுக்காக. ஸோ டவுன் பண்ணிவிட்டு இதில் கண்டிப்பாக இந்த அகலம் வந்து நமக்கு பத்தாது, நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் வச்சு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இது பார்த்தோன்னா 8.5 இருந்ததில்ல, ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு 10 இன்ச்சு இருக்குது மொத்தம். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைரெக்ஷனில் வச்சு காட்டுறேன். ஜஸ்ட் நான் இன்னும் ஷேப் போடல, ஷேப் வைக்காமலே வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 9 இன்ச் அளவுக்கு தான் வருது. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து கொஞ்சம் கிளாத் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்லீவ் ஷேப் போடுறது பார்த்துருப்பீங்க. இப்படி வந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துருப்போம். இப்போ வந்து நான் வந்து அப்படியே வந்து எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே நம்ம ஒட்டு கொடுக்கணும், அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்றதால இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷேப், ஃப்ரண்ட் ஷேப். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ண போகிறேன். ஆமோல் சைடு எடுத்து இப்படி மெஷர் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே வந்து கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வரது வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங். அப்புறம் கையோட சுற்றளவு வந்து
13.25 சொல்லியிருந்தாங்க. 13.25னா 6.25 வரும். ஸோ 6.25 அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வரும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ஒட்டு கொடுக்க போகிறோம், கரெக்டாக இருக்கும் ஜாயின் போடுறதுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் போடுறதையுமே நான் ஒரு சில வீடியோஸில் காட்டியிருக்கேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டு 4 பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஷேப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கட் பண்ணிடணும். பீஸ் ஜாயின் பண்ணும்போது பீஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக ஜாயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இங்கே ஜாயின் போடுறதுக்கு குட்டியாக 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி 4 சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் கட்டிங் மட்டும் தான் காட்டுறேன், ஸ்டிச்சிங் காட்டலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். ஏன்னா நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டிருப்பேன், சேம் ஸ்டிச்சிங் தான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு சேம் நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் பேக்கில் அந்த லைன் போட்ட வரைக்கும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆமூலம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இருக்குது. ஸோ 2ஓட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு இந்த சைடு வரணும். இது கேல்குலேஷன் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எப்படி போடுவேன் அப்படின்னு. இந்த சைடில் வந்து பட்டிக்கு 3 இன்ச்சு, நெக்ஸ்ட் சைடில் 3.5, மிடில் 2.5. கேல்குலேஷன் பாருங்கள். 3 நெக்ஸ்ட் இது வந்து ஆமோல் சைடில் 3, நெக்ஸ்ட் சைடில் 3.5, அப்புறம் மிடில் வந்து 2.5. ஸோ இப்படி தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பீஸை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம அந்த கேல்குலேஷன்லேயே நான் வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி அதில் எழுதணுமோ அந்த மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். 3.5 நெக்ஸ்ட் சைடு இது, அப்புறமா 2.5 இது மிடில். டாட் வர இடத்துல மிடில் கிடையாது, இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் இருந்தால் போதும், அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எண்டு 3, 3.5, 2.5, 3. ஸோ ஷேப் போடும்போது இப்படி வரணும். இதை வந்து மிடில் போடாதீங்க, இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு கேப் அளவு விட்டுட்டு போடுங்க. ஸோ இவ்வளோதான், பட்டியும் கட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கேட்ட மெஷரில் ஒரு ப்ளவுஸோட கட்டிங் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெஷரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்துதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனால எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது என்னோட இந்த மெஷருக்கு நீங்கள் கட் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.